வணக்கம் பீப்புள். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா சைரன் மூவியோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டோரியை கேட்டுட்டு மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தன்னோட அப்பாவை பார்க்க 14 வருஷம் ஜெயில இருந்து பரவாயில்ல வெளியில வர்றாரு நம்ம ஹீரோ. ஆனா அவர் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இது தெரியாம தன்னோட அப்பா ஒரு கொலைகாரன்னா அவர் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கிற அவரோட பொண்ணு. இவர் வந்த நேரம் அங்கே அடுத்தடுத்து கொலையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொலைக்கெல்லாம் ஹீரோ தான் காரணமா இருப்பாருன்னு சந்தேகப்படுறாங்க அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரான கீர்த்தி சுரேஷ். இதுக்கப்புறம் அவர் 14 வருஷம் ஏன் ஜெயிலில் இருந்தாரு, வெளியே நடக்கிற கொலைக்கெல்லாம் அவர் தான் காரணமா, கடைசியா அவங்க பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசினாங்களா இல்லையானது இது ஒரு பேலன்ஸ் ஸ்டோரியே. இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யார் இல்லாமனா ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யுவினா பர்த்வி, அனுபமா பரமேஸ்வரி, சமுத்திரகனி, அழகம் பெருமாள், அஜய் அண்ட் யோகி பாபு. இந்த படத்தை கிரைம் ட்ராமாவா கொடுத்திருக்காரு டைரக்டர் அந்தோனி பாக்கியராஜ். படத்துக்கு தேவையான சீன்ஸை கன்சியூம் பண்ணியிருக்காரு கேமராமேன் செல்வகுமார். படத்தை ஓரளவுக்கு விறுவிறுப்பாக கொடுத்திருக்காரு எடிட்டர் ரூபன். சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் கொடுத்திருக்காரு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இந்த படம் விறுவிறுப்பாக போக காரணம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு சாம் சிஎஸ். நெக்ஸ்ட் இதோட பாசிட்டிவ் பத்தி பார்த்துருவோம். ஜெயம் ரவி அவர் கொடுத்த ரோல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி 14 இயர்ஸ் கழிச்சு காட்டுற சீன்ஸ்லாம் ரொம்பவே ஆப்டா பண்ணியிருந்தாரு. மற்ற படங்களை காட்டுற மாதிரி ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல பிளாக் டைனும் கரண்ட் சீன்ல ஒயிட் டைனும் இல்லாம பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஜெயில இருந்து வெளியில வந்து நார்மலா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லாம அவர் மேல எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல கொலை பண்றாரு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கொலை பண்றவங்க எல்லாருமே ஜெயில இருக்காங்க. அவர் இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு அதெல்லாம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மூவியோட நெகட்டிவ் பத்தி பார்த்துடலாம். இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக்கே இல்லை. லாஜிக் மிஸ்டேக்ல தான் படமே இருந்த மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்பவே ஃபிளாட்டா எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் யோகி பாபு காமெடி சீன்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகவே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸை வர வைக்கணுன்றதுக்காக காஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டான சமுத்திரகனி, அழகம் பெருமாள் கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே நார்மலாக இருந்துருச்சு. கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும். பழைய தமிழ் படத்தில் வர மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு சாங்கோ, ஹீரோயின் கேரக்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாங் வைக்கிற மாதிரி இவங்களும் செகண்ட் ஹாஃப்ல 2 சாங்கை வச்சு ஹீரோயின் கேரக்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலாக எங்களை பொறுத்த வரைக்கும் சைரன் ஒரு ஆவரேஜ் மூவி தான். இது ஒரு UA சர்டிஃபைட் மூவி தான். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பீஸ் ப்ரோ.